ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வெளியே வர வள்ளிக்கும்மி ஆட்டம் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு 2 மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் தண்ணி வைக்கிறதுக்கு போயாச்சு. வீட்டில் வந்து தீபம் போட்டு சாமி கும்பிட்டு பால் கறக்கிறதுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நைட் டிஃபன் வந்து கோதுமை ரவை செய்யலான்னு ஒரு ஐடியா. கோதுமை ரவையும் தேங்காய் சட்னியும் செய்யலான்னு ஒரு ஐடியா. ஸோ எங்கள் மாமாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கோதுமை ரவை தேங்காய் சட்னியும். அது கூட தயிரெல்லாம் ஊற்றி சாப்பிடுவார். ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து கோதுமை ரவை வந்து ஃபேமஸ். கோதுமை ரவையும் தயிரும் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து அதான் செய்யலான்னு வரும். இதுக்கிடையில் தாத்தாவும் பேத்தியும் டிவி பார்க்கறதுக்கு ரிமோட் வேணும்னு சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. இடையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன். மேடம் வந்து கார்ட்டூன் பார்க்குறேன்றாங்க. அவங்க தாத்தா வந்து நியூஸ் பார்க்கணுங்கிறாங்க. கோதுமை ரவைக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம். வணக்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு டப்பா கோதுமை உப்புமாவுக்கு 2-3 டப்பா தண்ணி ஊற்றிக்கணும். மெஷர்மெண்ட் வந்து எப்பவுமே இப்படி தான். ஒரு டப்பாவுக்கு 3 டப்பா தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுருணும். கொதிச்சதுக்கப்புறம் உப்புமாவை கொட்டி லைட்டாக உப்பு போட்டுடணும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டாச்சு. போட்டு லைட்டாக அப்புறமேலு உப்புமா வந்து அந்த உள்ளே கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொட்டி கிளறி விட்டு ஒரு 5 நிமிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நல்லா உப்புமா வந்து தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு பதத்தில் இருக்கும். அந்த டைமில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுதான் உப்புமாவோட டேஸ்ட்டு, அதுதான் தேங்காய் எண்ணெய் தான். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தேங்காய் சட்னி செஞ்சு தாளிப்பு ஊற்றினோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு ஊற்றியாச்சு. தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வந்துட்டு ஃபைனலாக வந்து கோதுமை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம்.